பார்த்தா திரும்பி பார்த்து டீச்சர் அப்படிங்கிறாரு நடுவர் அவர்களே. இப்ப நாங்க ட்ரெண்டிங் கப்பல்ஸ் நடுவர் அவர்களே. ஆனா நாங்க அப்படிதான் இருப்போம். இன்னொன்னு நடுவர் அவர்களே, திண்டுக்கல்ல இருந்து ஒரு பொண்ணு போட்டோ போடுது, நாங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போறோம்னு. 3500 பேர் 3 நிமிஷத்துல லைக் பண்றான். ஒருத்தன் போடுறான், ஏ பாசிட்டிவ் ரத்தம் தேவை, உடனடியாக அணுகணும்னு ஒரு வேலும் தொட்டு பார்க்கல. உலகம் இங்கே போயிட்டு இருக்கு. ஆமாம் நடுவர், அப்படின்னு சொல்ல முடியாது நடுவர் அவர்களே. ஏனென்றால் இன்றைய வளர்ந்து வரும் டெக்னாலஜி, வளர்ந்து வரும் சயின்ஸை வச்சு என்னென்னவோ சாதிச்சுட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம். இன்றைக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிற நடுவர் அவர்களே, வீட்டில் உள்ள ஆண் வேலைக்கு செல்றார், கிளம்பிட்டார், 8 மணிக்கு ஷார்ப்பா டிஃபன் வந்துருது. ஒரு சில வீட்டுல தப்பலாம், அவங்க ஸ்விக்கில ஆர்டர் போட்டுக்கலாம், அது இன்றைய காலகட்டம் தான். இன்னொன்னு அப்படியே அவங்க சமையல் கட்டு இருக்கு நடுவர் அவர்களே. ஸ்விக்கில வந்து பாத்திரத்துல மாத்த வேணாம், சமைக்கிறீங்களான்னா சமையல் கட்டு அப்படியே தான் இருக்கு. சமையல் கட்டு இருக்கு, சுடு தண்ணி வைக்கணும், குளிக்கிறதுக்கு, அது பல விஷயங்களுக்கு ரொம்ப கடினமான வேலை. இன்னொன்னு நடுவர் அவர்களே, 8 மணிக்கு அவருக்கு 7:45 டைனிங் டேபிள் மேல டிஃபன் வந்துடணும் நடுவர் அவர்களே. நான் என்ன செய்வேன் நடுவர் அவர்களே, பாவம் இல்லையா? நான் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ், என்ன செய்ய முடியும்? அதனாலதான் 6:45 இந்த ட்ராக்கையும் டி-ஷர்ட்டையும் போட்டு சிங்கப்பெண்ணேன்னு கிளம்பி ரெடியா இருப்பேன் நடுவர் அவர்களே. ஒரு 2 நிமிஷம் போவா பாருங்க, துரத்திட்டு ஓடுவேன் அவனை இன்னைக்கு எப்படியாவது அவனை பிடிச்சிருந்தவன. அடுத்த சவுண்ட் இடியாப்பம் சொல்றதுக்கு முன்னாடி அவனை பிடிச்சிட்டேன் நான் இன்னைக்கு ஒண்ணு 4 இடியா அப்படி சொல்ற சிங்கக்குட்டி. இடியாப்பான்னு சொல்ல இவங்களுக்கு வேலையை மிச்சம் பண்றதுதான் இடியாப்பா வியாபாரம் பண்ணியாடா நீ. ஆமா, இன்றைய தலைமுறை நடுவர் அவர்களே தெரிஞ்சுக்கங்க, இன்றைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு. அவனுக்கு ஒரு வருமானம், எனக்கும் ஒரு லாபம். அவனை பிடிச்ச ஒரு 4 இடியாப்பம், அது கூட அந்த கேவலமான தேங்காய் பால், அதை வாங்கிட்டு வந்து